ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தினுடைய துணை நிறுவனமான ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் ஜோதிடர்களாகிய ஜோதிஷ் பூர்ணாக்களினுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக தொடர் ஜோதிட கருத்தரங்கங்கள் நடைபெற்று வருகிறது. நாம் இன்றைய தினத்தில் 32வது ஜோதிட கருத்தரங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஜோதிட கருத்தரங்கங்கள் மிகுந்த பயனுள்ளதாக அனைவருக்கும் அமைந்திருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். அதே போல இன்றைய தினத்திலும் மிகுந்த பயனுள்ள ஜோதிட கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக 32வது கருத்தரங்கத்தில் ஜோதிடத்தின் வழக்குகளும் வழக்கறிஞர்களும் என்ற தலைப்பில் ஜோதிஷ் பூர்ணா திருமதி ஏ ராமலட்சுமி அம்மையார் அவர்கள் உரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய தினத்தில் அம்மையார் அவர்களினுடைய ஆய்வு மற்றும் அனுபவ கருத்துக்கள் அனைத்து ஜோதிடர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு அம்மையார் அவர்களை வகுப்பை துவங்குவதற்கு அன்போடு அழைக்கிறேன். அம்மா வணக்கம். ராமலட்சுமி அம்மா வணக்கம். வணக்கம். ஆரம்பிக்கலாமாங்களா ஐயா? ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிங்க ஐயா. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமே சித்திர் பவதுமே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷ்ணாமூர்த்தயே நமக. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமக. அன்பினாலே எமையாண்டு சொல்லதிகாரம் எமக்களித்து விந்தை பல புரிய வைத்த வித்தகனே சத்குருவே. விண்ணவரும் வியந்து நிற்கும் வித்தையை எமக்களித்து கண் போல காத்து நிற்கும் நற்குருவே போற்றி போற்றி. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. எனது குலதெய்வ இஷ்ட தெய்வ மற்றும் உபாசனை தெய்வங்களையும் எனது குருமார்களையும் வணங்கி அவர்களின் பரிபூர்ணமான நல்லாசையுடன் எனது உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த ஜோதிட கலையை ஒரு பாடமாக அல்ல, அதை ஒரு தெய்வீக ஞான பாதையாக கற்றுக் கொடுத்ததுடன் சிக்கலான ஜோதிட கோட்பாடுகளை எளிமையாக புரிய வைத்து கோள்களின் இயக்கத்தையும் மனித வாழ்க்கையையும் இணைத்து பார்க்கும் ஆழ்ந்த ஞானத்தையும் எனக்குள் விதைத்த எனது குரு ஐயா திரு மீனம் KS மணிப்பட்டாச்சாரியார் அவர்களுக்கும் ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடின் ஒவ்வொரு பூர்ணாக்களுக்கும் ஊக்கமளித்து உறுதுணையாய் நின்று இந்த திறன் மேம்பாட்டு கருத்தரங்கை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் திரு பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் அனைத்து வித்யாபதிகளுக்கும் ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடின் ஜோதிட பூர்ணாக்களுக்கும் ஸ்ரீஹரி ஜோதிடத்தின் அலுவலர்களுக்கும் எனது சிறப்பான நன்றி கலந்த வணக்கங்கள். ஜோதிடத்தில் வழக்குகளும் வழக்கறிஞர்களும் இதுவே இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பாகும். இன்றைக்கு ஜோதிடம் பார்க்க வருபவர்களிடம் இருந்து வரக்கூடிய கேள்விகளை நாம வரிசைப்படுத்தணும்னா முதல்ல 10 இடத்திற்குள் இந்த தலைப்பு சம்பந்தமான கேள்வியும் இருக்கும். வழக்குகள் என்பது இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் பொதுவா இருக்குது. அதற்கான காரணங்கள் அதைவிட அதிகமாகவும் இருக்குது. இன்று நாம் வழக்கு என்ற விளக்கத்தை தாண்டி வழக்கு உருவாகும் கர்மம், அதன் கால இயக்கம் அதாவது தசாபுக்திகள், வழக்கின் வெற்றி அல்லது தோல்வி தீர்மானம், வழக்கறிஞர் யோகம், நீதிபதி யோகம் ஆகியவற்றை பற்றி ஆழமாக ஆராய இருக்கிறோம். லக்னாதிபதி மற்றும் லக்னம் வலுவாக இருந்தால்தான் எந்த வழக்கும் ஜாதகரை அதிகம் பாதிக்காது. அதற்கு முதலில் வழக்குகளை எதிர்கொள்ளும் ஜாதகர் அதாவது லக்னம் எப்படி இருக்குன்னு ஸ்ரீஹரி ரூல்ஸ் படி பார்க்கணும்.
9 நிலைகள்ல லக்னத்தை ஆய்வு செய்வது பற்றி நமது குருஜி மணிப்பட்டாச்சாரியார் அவர்கள் மிக எளிமையாக, ஆழமாக அறிமுக வகுப்பிலேயே கூறியதை மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்துகிறார். அதாவது லக்னாதிபதியானவர் கேந்திர, திரிகோண, பணபர அல்லது மறைவு ஸ்தானத்திலே எந்த இடத்தில் எத்தன்மை, அதாவது ஆட்சி, உச்சம், நட்பு, சமம், பகை, நீசம் போன்றவற்றில் எத்தன்மை பெற்றிருக்காருன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் லக்னாதிபதியுடன் இணைந்த கோள்கள் மற்றும் லக்னாதிபதியை பார்க்கும் கோள்களை ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது சுபகோளுடனா அல்லது பாவகோள்களுடனா லக்னாதிபதி தொடர்பு பெற்றிருக்கிறார் என்று நம்ம ஆய்வு செஞ்சுக்கணும். மேலும் லக்னாதிபதி வர்க்கோத்தமம், பரிவர்த்தனை, வக்ரம், திக்பலம், அஸ்தமனம், கிரக யுத்தம், நிஷ்பலம், இயற்கை பாவியாகி வக்ரம் போன்ற சிறப்பு தன்மைகள் பெற்றிருக்கிறார்னு பார்த்துட்டு லக்னாதிபதியின் பலம் மற்றும் பலவீனத்தை முழுமையாக அறிய வேண்டும். பிறகு லக்னத்தில் அமர்ந்த கோள்கள், அதாவது கோள்கள் ராசியில் பெறும் தன்மை, அக்கோள்களின் சிறப்பு தன்மை, லக்னத்தை பார்க்கும் கோள்கள் ஆகியவற்றையும் ஆய்வு செய்து லக்னத்தை பற்றிய முழு புரிதலுடன் எந்த விதமான கேள்விக்கும் நாம் விடை தேடலாம். இன்று நாம் ஆராய இருப்பது வழக்கு தொடர்பானவை மட்டுமே. வழக்குகள் என்பது வெறும் சட்ட பிரச்சனை அல்ல, அது ஒரு கர்மாவின் வெளிப்பாடாகும். ஏன் இந்த கர்மா வருது? அதாவது வழக்கு என்ற கர்மாவை ஒரு ஜாதகர் அனுபவிக்க பல காரணங்கள் இருக்குதுன்னு நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். முதலாவது காரணமாக முந்தைய பிறவியில் செய்த அநியாயம், மற்றவர்களின் உரிமையை பறித்தல், ஒருவருக்கு அநீதியாக முடிவு எடுத்தல் போன்றைய முற்பிறவி கர்மாக்கள் இப்பிறவியில் சட்ட பிரச்சனையாக ஒரு ஜாதகருக்கு திரும்பலாம். இரண்டாவது காரணம் குடும்ப கர்மா எனப்படும் முன்னோர்கள் மற்றும் குடும்பத்தினர் செய்த பாவ செயல்களால் பூர்வீக சொத்து மற்றும் வாரிசு பிரச்சனைகள் வருகிறது. மூன்றாவதாக ஒருவர் சட்டத்தை மீறி சம்பாதித்தது அல்லது பிறரின் உரிமையை தட்டி பறித்து அநியாய ஆதாயம் தேடுவது போன்ற பாவ செயல்கள் ஒரு நாள் அவரை நீதிமன்ற வாசலில் நிற்க செய்து விடுகிறது. நான்காவது காரணமாக ஒருவருக்கு எதிராக பொய்யாக நின்றால், அதாவது தர்ம விரோதமானது கர்மமாக சேர்ந்து விடுகிறது. ஐந்தாவது காரணம் ஒரு நொடியின் கோபம், ஒரு வார்த்தையின் கடுமை, ஒரு முடிவின் அவசரம், இவையெல்லாம் கூட இன்றைய காலகட்டத்தில் வழக்காக மாறலாம். ஆறாவது காரணமாக சனி கர்ம சோதனையை கூடலாம். அதாவது சனி பகவான் நீ தர்மமாக இருக்கிறாயா என கேள்வி கேட்பார். இந்த சோதனையே சில நேரம் வழக்காக வெளிப்படும். ஏழாவது காரணமாக 6ஆம் வீட்டு கர்மாவை கூறலாம். ஜாதகத்தில் 6ஆம் வீடு பலமாக இருந்தால் எதிரிகள் உருவாகலாம். பலவீனமாக இருந்தால் எதிரிகளை சமாளிக்க இயலாமல் வழக்கு உருவாகலாம். 8வது காரணமாக தவறான ஆலோசனை, திடீர் சிக்கல், அரசியல் அல்லது சமூக சிக்கல், மாயை போன்ற ராகுவின் விளையாட்டால் வரும். 9வது காரணமாக மனோதத்துவ கர்மத்தினால் வழக்கு ஏற்படும். அதாவது சண்டையை ஈர்க்கும் தன்மை உடையவர்கள், அவர்கள் உள்ளத்தில் உள்ள கோபமே வெளியில் வழக்காக உருவாகிறது. 10வது காரணமாக சில நேரம் வழக்கானது வெற்றி தோல்விக்காக அல்ல, பொறுமையை கற்றுக் கொடுக்க, தாழ்மையை கற்றுக் கொடுக்க, சத்தியத்தின் மதிப்பை ஜாதகருக்கு உணர்த்த கர்மம் வழக்கு என்ற பாதையை தேர்வு செய்கிறது. வழக்குகள் தொடர்பான ஜாதக அமைப்பில் 6ஆம் பாவகம் மற்றும் 6ஆம் பாவக அதிபதியை ஆய்வு செய்ய வேண்டும். 6ஆம் பாவகம் என்பது கடன், எதிரி, வழக்கு மற்றும் நீதிமன்றத்தை குறிக்கும். மேலும் 6ஆம் பாவகமானது சண்டை, குரூர செயல், திருடர்களால் தொல்லை, கருத்து வேறுபாடு, பலரால் வெறுக்கப்படுதல், கெட்ட காரியங்கள், அவதூறுக்கு ஆளாகுதல், காரியத்தடை, பொருள் இழப்பு, ஆபத்து, மனவேதனை, சந்தேக போக்கு மற்றும் சூதாட்டத்தை குறிக்கும் பாவகம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. 6ஆம் அதிபதி 6, 8 அல்லது 12இல் மறைந்தால் வழக்குகள் நீடிக்கும். ஏனெனில் 8ஆம் வீடு என்பது திடீர் பிரச்சனை, ரகசிய சிக்கல், பம்பு வழக்குகள், அவமானங்கள், நஷ்டங்கள், கொலை செய்தல், செய்யப்படுதல், சிறை கைதி, சிறை தண்டனைகள், பாவச் செயல்கள், பழி பாவங்கள், லஞ்சம் கொடுத்தல் பெறுதல், தற்கொலை எண்ணம், தலைமறைவு வாழ்க்கை,
நஷ்ட ஈடு ஆகியவற்றை குறிக்கும் பாவகம் 8ஆம் பாவகம். மேலும் 12ஆம் வீடு என்பது சிறைவாசம், செலவு, தண்டனை, தனிமை, பொருள் அல்லது சொத்துக்கள் இழப்பு, அடமானம், ஜப்தி, வழக்காடுதல், தர்க்கம் செய்தல், துரோகங்களை சந்தித்தல், பலவிதமான விரயங்கள், பந்துக்களால் விரோதம், மோசடியில் ஈடுபடுதல், எதிரிகளால் தொல்லை ஆகியவற்றை குறிக்கும். எனவே 6ஆம் அதிபதி 6, 8 அல்லது 12ஆம் பாவகத்துடன் தொடர்பு பெற்றால் வழக்குகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். மேலும் கிரகங்களை எடுத்துக்கொண்டால் சனி, செவ்வாய், ராகு ஆகிய கிரகங்கள் 6 அல்லது 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் வழக்குகள் வரும். பாவக தொடர்பை வைத்து நாம் வழக்குகளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது எப்போதுமே ஒரு செயலை ஒரு பாவகம் மட்டுமே உணர்த்தாது. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 6 பாவக தொடர்பு என்பது ஜாதகரே வாண்டடா போய் வழக்குகளில் சிக்குவது. 2, 6 பாவக தொடர்பு என்பது பேச்சினால் வழக்குகள் ஏற்படலாம். 3, 6 பாவக தொடர்பு என்பது டாக்குமெண்ட் ரிலேட்டட், அதாவது பத்திரங்கள், அந்த பேப்பர்ஸ் சம்பந்தமான வழக்குகள் வரலாம். 4, 6 பாவக தொடர்பு என்பது வீடு, வாகனம் தொடர்பான வழக்குகள் வரும். 5, 6 பாவக தொடர்பு என்பது குழந்தைகள், பூர்வீகம் தொடர்பான வழக்குகள் வரலாம். 7 மற்றும் 6ஆம் பாவக தொடர்பு என்பது கலத்தரம், கூட்டாளி தொடர்பான வழக்கினை குறிக்கும். 8, 6 பாவக தொடர்பு என்பது வழக்கானது தீவிரமாக மாறிவிடும், தீராத வழக்காக நீண்டு கொண்டே இருக்கும். 9, 6 பாவக தொடர்பு என்பது தந்தை தொடர்பான அல்லது உயர்கல்வி தொடர்பான வழக்குகளை குறிக்கும். 10, 6 பாவக தொடர்பு என்பது தொழில் அல்லது வேலை சம்பந்தமான வழக்கை குறிக்கும். 12, 6 பாவக தொடர்பு என்பது வழக்கிற்காக அதிக செலவு செய்தல் போன்றவற்றை பொதுவாக நாம் கூறலாம். மேலும் 2ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 இருப்பது சொத்து தகராறுகளை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சில மறைமுக கிரக சேர்க்கைகள் இருந்தால் ஜாதகர் நேரடியாக தவறு செய்யாவிட்டாலும் கூட வழக்கு, நீதிமன்றம், காவல், அரசு சிக்கல் போன்றவை தானாகவே வந்து ஒட்டிக்கொள்ளும். அது எப்படின்னு இப்ப நம்ம பார்க்கலாம். 6, 8, 12ஆம் பாவகங்களில் பாவ கிரகங்கள் இருந்தால் வழக்கானது தவிர்க்க முடியாத வாழ்க்கை பாடமாகவே ஜாதகருக்கு மாறிவிடும். செவ்வாய் மற்றும் சனி சேர்ந்து 6, 8, 12 அமர்ந்தால் செவ்வாய் மற்றும் சனி சேர்ந்து 6, 8, 12 அமர்ந்தால் அரசு, போலீஸ், கோர்ட்டுன்னு அலைய வேண்டியது இருக்கும். ஏனெனில் சட்டத்திற்கான கிரகம் சனி, கோபத்திற்கான கிரகம் செவ்வாய். இந்த 2 கிரகங்களும் சேரும் போது சிறிய வாக்குவாதம் கூட பெரிய வழக்காக மாறிவிடும். அடுத்ததாக ராகு, கேதுக்கள். இவர்கள் 1, 7 அல்லது 6, 12 அல்லது 8, 2 அமர்ந்தால் பொய் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடும். மற்றவர் செய்த தவறினால் சிக்கல்கள் உருவாகும். மேலும் சிக்னேச்சர் அல்லது கையெழுத்து தொடர்பான பிரச்சனைகள் வரும். வேறு விதமாக கூறினால் ஜாதகர்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனாலும் சாட்சியாகவாவது இவர்களின் பெயர்களை சேர்த்து இந்த ராகு கேதுக்கள் சிக்க வைப்பர். மேலும் சந்திரன் பாவக்கோள்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் மனநிலை சரியில்லாத நேரத்தில் எடுக்கப்படும் தவறான முடிவுகளால் ஏற்படும் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டும். மென்டல் ஸ்ட்ரெஸ் லிட்டிகேஷன் சொல்லக்கூடிய மன அழுத்த வழக்குகள் இந்த சந்திரன் பாவக்கோள்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏற்பட வாய்ப்பு அதிகமாக உண்டு. சனி திசை அல்லது சனி புக்தியில் 6 அல்லது 8ஆம் பாவக தொடர்பு ஏற்பட்டால் வழக்குகள் நீண்டு கொண்டே செல்லும். சனி தண்டனை கொடுப்பார், ஆனால் நீதி தரவும் செய்வார். இறுதியில் மட்டுமே உண்மையை வெளிக்கொண்டு வருவார். 3ஆம் பாவகம் பாதிப்படைந்து இருந்தால் வாக்குவாதம் ஏற்படும். எழுத்து, பேச்சு, மெசேஜ் போன்ற வழக்குகள் ஆதாரமாக மாறிவிடும். ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கூட வழக்காக மாறிவிடும். ஆக ஜோதிடத்தில் வழக்குகள், சட்ட பிரச்சனைகள் மற்றும் நீதிமன்ற விவகாரங்களை நோய், கடன், வழக்குக்குரிய 6ஆம் பாவகம், தடைக்குரிய 8ஆம் பாவகம், விரயத்திற்குரிய 12ஆம் பாவகம் ஆகியவற்றின் அடிப்படையில் கண்டறியலாம். வழக்கு நிலத்திற்குரிய செவ்வாய்,
சதி சட்ட சிக்கல்களுக்குரிய ராகு கேது மற்றும் தாமதத்திற்குரிய சனியின் அசுப தொடர்கள் ஜாதகத்தில் இருந்தால் வழக்கு மற்றும் நீதிமன்ற விவகாரங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்துகின்றன. அதாவது 6ஆம் பாவகம் மற்றும் அதன் அதிபதி 6, 8 அல்லது 12 மறைவது அல்லது செவ்வாய் சனி ராகு போன்ற பாவ கிரகங்களுடன் இணைவது பலதரப்பட்ட வழக்குகளை ஜாதகர் மீது கொடுக்கும். நிலம் வீடு வாகனத்தை குறிக்கும் 4ஆம் பாவகம் மற்றும் 4ஆம் பாவக அதிபதி செவ்வாய் ராகு சனியுடன் சேர்க்கை வரும்போது நிலம், வரப்பு, எல்லை அல்லது வீடு தொடர்பான நீண்டகால சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம். செவ்வாய் வழக்குகளின் காரகர். 6ஆம் வீட்டுடன் செவ்வாய் தொடர்பு பெறும்போது வழக்கு ஏற்படும். ராகு கேதுக்கள் சதி, மோசடி மற்றும் மறைமுகமான சட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சனி தாமதம் மற்றும் நீண்டகால சட்ட பிரச்சனைகளை குறிக்கும். லக்னாதிபதி 6ஆம் பாவகத்துடன் தொடர்பு கொள்ளும் போது அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளின் தசாபுத்திகள் நடக்கும் போது வழக்குகள் ஏற்படும். மனதிற்கு காரணமான சந்திரன் மற்றும் லக்னம் பலவீனமாக இருப்பது மன அழுத்தம் தரும் வழக்குகளில் சிக்க வைக்கும். 6ஆம் வீட்டின் அதிபதி நீசபங்கம் அடைவது அல்லது சுப கிரகங்களுடன் இணைவது வழக்கில் வெற்றியை கொடுக்கும். சனி திசை புதனுக்கு பாதகத்தில் அமைந்தால் அது போன்ற சமயங்களிலும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கலாம். பிரச்சனைகள் வழக்குகளில் இருந்து நாம் மீண்டு வருவோமா மாட்டோமா என்பதை முடிவு செய்யக்கூடியது 11ஆம் பாவகமாகும். 11ஆம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்தால் எப்படிப்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனையையும் நம்மை ஒன்றும் செய்யாது. அப்படி வந்தாலும் நம்மை காப்பாற்றி வெற்றியை 11ஆம் பாவக அதிபதி தேடி தந்து விடுவார். செவ்வாயும் சனியும் வழக்கு ஏற்படும் போது ஜாதகருக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களாகும். அதே சமயம் புதன், சுக்கிரன், குரு ஆகிய சுப கிரகங்களான உதவும் கிரகங்களின் தசாபுக்திகள் நடக்கும் காலம் என்றால் வழக்குகள் நமக்கு சாதகமாக முடியும். அதே நேரத்தில் இந்த கிரகங்கள் நீசம் பெறாமலும் பாவ கிரகங்களின் தொடர்பு இன்றியும் இருக்க வேண்டும். சனி மற்றும் செவ்வாய் உச்சம் பெறாமல் இருப்பதும் இதற்கு அவசியமாகும். ஏற்கனவே சொன்னபடி 6ஆம் பாவகம் வழக்கை குறிக்கும். 7ஆம் பாவகம் எதிரியின் சக்தியை குறிக்கும். 8ஆம் பாவகம் அபராதம் அல்லது தண்டனையை குறிக்கும். 9ஆம் பாவகம் தர்ம தீர்ப்பினை குறிக்கும். 12ஆம் பாவகம் இழப்பு, சிறை அல்லது செலவுகளை குறிக்கும். 3ஆம் பாவகம் என்பது மேல்முறையீட்டினை குறிக்கும். 11ஆம் பாவகம் என்பது வெற்றி, லாபத்தினை குறிக்கும். 6ஆம் அதிபதி 8இல் இருந்தால் வழக்கில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். அதே 6ஆம் அதிபதி 12இல் இருந்தால் அதிக செலவு செய்து வழக்கு நடத்த நேரிடும். 6ஆம் அதிபதி 3இல் இருந்தால் வழக்கிற்காக மேல்முறையீட்டு செய்ய வேண்டியது இருக்கும். 6ஆம் அதிபதி 11இல் இருந்தால் வழக்கில் வெற்றி கிடைக்கும். பொதுவாக 11வது பாவகம், அதாவது 6க்கு 6ஆம் பாவகம் பலமாக இருந்தால் வழக்கில் வெற்றி கிடைக்கும். லக்னம் 7ஆம் பாவகத்தை விட பலமாக இருந்தால், அதாவது 7க்கு 7ஆம் பாவகம் பலமாக இருந்தால் எதிரியை வெல்லும் சக்தி உண்டு. 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, சனி அல்லது ராகு ஆகியவற்றின் தசாபுக்தி காலத்தில் வழக்கு ஏற்பட்டால் ஜாதகர் அதிலிருந்து வெளிவருவதற்கு காலதாமதம் ஆகும். சனி கோச்சாரத்தில் 6, 8, 12இல் இருந்தால் சட்ட அழுத்தம் ஏற்படும். அவர் அந்த சட்ட சிக்கலில் இருந்து வெளிவருவதற்கு கோச்சாரத்தில் இருந்து கிரகநிலை மாறும் வரை காத்திருக்க வேண்டும். ராகு கோச்சாரத்தில் லக்னம் அல்லது 7இல் இருந்தால் பொதுவான வழக்குகள் ஏற்படும். 6ஆம் அதிபதி நவாம்சத்தில் நீசம் பெற்றிருந்தால் மறைமுக பலவீனமாக கருத வேண்டும். குருவின் பார்வை 6ஆம் வீட்டில் இருந்தால் சமரச வெற்றியானது, மியூச்சுவல் கன்சென்ட், அந்த மாதிரி இதுல வழக்கில் வெற்றி கிடைக்கும். சனியின் பார்வை 6ஆம் வீட்டில் இருந்தால் நீண்ட காலம் வழக்கு நடைபெறும். செவ்வாயின் பார்வை வழக்கை தீவிர சண்டையாக மாற்றிவிடும். 6ஆம் பாவகம் பலம் பெற்றிருந்தாலும் வெற்றி கிடைக்கும். ஜாதகத்தில் 6ஆம் வீடு சண்டையை சொல்கிறது. 8ஆம் வீடு அதிர்ச்சியை தருகிறது. 12ஆம் வீடு இழப்புகளை குறிக்கிறது.
சனி ஜாதகரை நின்று சிந்திக்க வைக்கிறார். சிம்பிளா சொல்லணும்னா சனி ஜாதகரை நின்று சிந்திக்க வைத்து வழக்கில் ஈடுபட வைத்து வெற்றியை கொடுப்பார். செவ்வாய் ஜாதகரை சோதிக்கிறார். ராகு ஜாதகரை குழப்புகிறார். ஆனால் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு உண்மையை மட்டும் கற்றுத் தருகிறது. அதாவது நீதி தாமதமாகலாம், ஆனால் தவறாது என்பதாகும். அடுத்ததாக வழக்குகளை அதன் பிரிவுகளுக்கேற்ப வகைப்படுத்தி ஆராய்வோம். முதலில் கிரிமினல் கேஸ் எனப்படும் குற்றவியல் வழக்குகளை பற்றி பார்ப்போம். குற்றவியல் வழக்குகளுக்கு வம்பு வழக்கு கடனுக்குரிய 6ஆம் வீடு, தண்டனை அவமானங்களுக்குரிய 8ஆம் வீடு மற்றும் சிறைவாசம் தேவையற்ற செலவுக்குரிய 12ஆம் வீடு ஆகியவை பலமாக இருந்தால் குற்றவியல் வழக்குகளை சந்திக்க நேரிடும். போர் மற்றும் சண்டைக்குரிய செவ்வாய், தண்டனைகளுக்குரிய சனி, சதி வஞ்சனைகளுக்குரிய ராகு கேதுக்கள் லக்னாதிபதியுடன் அல்லது 6ஆம் பாவகத்துடன் தொடர்பு பெறும்போது குற்றவியல் வழக்குகளுக்கு வழிவகுக்கும். அடுத்து டைவர்ஸ் கேசஸ் எனப்படும் விவாகரத்து வழக்குகளுக்கு 7ஆம் பாவகம் அல்லது 7ஆம் அதிபதி அல்லது கலத்திரக்காரனுக்குரிய சுக்கிரன் அல்லது செவ்வாய் வழக்கு கடனுக்குரிய 6ஆம் வீட்டுடன் அல்லது அவமானம் பிரிவுக்குரிய 8ஆம் வீட்டுடன் அல்லது செலவு படுக்கை சுகமின்மைக்குரிய 12ஆம் வீட்டுடன் தொடர்பு பெறும்போது விவாகரத்து வழக்குகள் வரும். வாழ்க்கை துணை அல்லது திருமணத்தை குறிக்கும் 7ஆம் வீடு சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களால் பாதிப்படைத்து இருப்பது அல்லது செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், சனி தோஷம் போன்றவை பிரிவினையை ஏற்படுத்தும். கணவன் அல்லது மனைவி இருவரில் ஒருவர் முதிர்ச்சியின்றி மெச்சூரிட்டி இல்லாமல் செயல்படுவதை குறிக்கும். அதாவது 7ஆம் வீடு, 7ஆம் அதிபதி மற்றும் கலத்திரக்காரகன் சுக்கிரன் பலவீனமாக இருந்தால் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அது விவாகரத்திற்காக நீதிமன்ற வழக்காக மாறிவிடும். மேலும் 7இல் செவ்வாய், சனி, ராகு, கேது அமைய பெற்று குரு போன்ற சுபகிரகங்களின் பார்வை இல்லாமல் போனால் அது குடும்ப வாழ்வில் பிரிவினையை உண்டாக்கும். 6ஆம் அதிபதி 7இல் இருப்பதோ அல்லது 7ஆம் அதிபதி 6இல் மறைவதோ கணவன் மனைவி நீதிமன்ற படியேறும் சூழலை உருவாக்கிவிடும். திருமணத்தின் போது சரியான ஜாதக பொருத்தம் பார்க்கப்படாவிட்டால் பின்னாளில் இதே மாதிரி பெரிய மனக்கசப்புகள் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்து வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. எனவே ஜோதிடர்களாகிய நாம் நமது ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தின் T20 ஃபார்மில் திருமண பொருத்தம் பார்த்து சரியான தம்பதிகளை இந்த சமுதாயத்திற்காக தேர்ந்தெடுத்து கொடுக்கும் சேவையினை பொறுப்பாக செய்வதால் எதிர்வரும் காலங்களில் இந்த விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை குறைய வாய்ப்புள்ளது என்று நம்புகிறேன். அடுத்து நமது குடும்ப உறுப்பினர்களால் வழக்கு, அதாவது 2ஆம் பாவகம் பலமிழந்து அல்லது 6இல் சென்று அமர்ந்தால் செவ்வாய், சனி, ராகு அல்லது கேது தொடர்பு பெற்றாலும் குடும்ப உறுப்பினர்களே வழக்கிற்கு காரணமாக இருப்பர். அடுத்து சிவில் கேசஸ், அதாவது ப்ராப்பர்ட்டி, ஃபேமிலி, ஃபினான்ஸ் டிஸ்பியூட்ஸ் போன்ற சிவில் கேசஸ்க்கு பல ஜோதிட காரணங்களை நாம் ஆராய வேண்டியுள்ளது. 6ஆம் பாவகம் வீடு, நிலம் மற்றும் சொத்து, சுகம், வாகனத்தை குறிக்கும்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். 4ஆம் வீட்டில் பாவ கிரகங்களான செவ்வாய் அல்லது சனி அல்லது ராகு அமர்ந்து 6ஆம் வீட்டுடன் அல்லது 6ஆம் அதிபதியுடன் தொடர்பு பெற்றால் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். 3ஆம் பாவகத்தை அண்டை வீட்டுக்காரர் என எடுத்துக்கொண்டால் 3ஆம் வீடு, 6ஆம் வீடு அல்லது அதிபதியுடன் தொடர்பு பெற்றால் சுப கிரகங்களின் பார்வை இன்றியும் இருக்குமேயானால் நிச்சயமாக வழக்குகள் வரும். 8ஆம் வீடும் தொடர்பு பெற்றால் அண்டை வீட்டாருடனான சண்டை தீரவே தீராது. லக்னத்தில் அல்லது 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் அண்டை வீட்டாருடன் எல்லை தகராறுகள் வரும். குருவும் புதனும் பலமிழந்து அல்லது பாவ கிரகங்களுடன் தொடர்பு பெற்று 6, 8ஆம் பாவகத்தில் அமர்ந்தால் பொருளாதார ரீதியான வழக்குகளை சந்திக்கலாம் அல்லது பத்திரங்களில் விவகாரங்கள் இருக்கலாம். ஏனென்றால் குருவும் புதனும் பொருளாதாரத்துக்கும் பத்திரங்கள், டாக்குமெண்ட்ஸ் ஓரியன்ட் விஷயங்களுக்கும் காரகத்துவம் வாய்ந்தவர்கள்.
பணம் பொருள் சம்பந்தமான திருட்டு வழக்குகளை கூட சந்திக்கலாம். இதற்கு ராகு கேதுவும் தொடர்பும் முக்கியமானதாக இருக்கும். 4ஆம் வீட்டில் அல்லது 4ஆம் அதிபதியுடன் 6ஆம் பாவக தொடர்பு ஏற்பட்டு செவ்வாயுடன் தொடர்பு பெற்றால் அவர் நிலத்தகராறுகளை அந்த செவ்வாயானவர் ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். சனியுடன் தொடர்பு பெற்றால் தடை மற்றும் தாமதங்களை வழங்குவார். ராகு கேது தொடர்பு பெற்றால் ஏமாற்றுதல், ஏமாறுதல் காரணமாக சொத்து வழக்குகளில் நீண்டகால போராட்டத்தை சந்திக்க நேரிடும். பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீடு பலவீனமாக இருந்தாலும் பரம்பரை சொத்து கிடைப்பதில் சிக்கல்கள் ஏற்படும். அடுத்ததாக நீண்டகால வழக்குகளுக்கு வருவோம். 6ஆம் அதிபதி 8இல் அமர்வது நீண்டகால வம்பு வழக்குகளை குறிக்கும். ராகு அல்லது கேதுக்கள் 6 அல்லது 8ஆம் வீட்டில் அமர்ந்து 9ஆம் பாவகம் பலம் இழந்தால் தந்தை வழி பாட்டன் அல்லது முன்னோர்கள் செய்த பாவங்களே ஜாதகருக்கு வழக்குகளை தரும். சனி மற்றும் செவ்வாய் சேர்ந்து 6 அல்லது 10ஆம் வீட்டில் இருந்தாலோ அல்லது சனி மற்றும் செவ்வாயின் பார்வை 6 அல்லது 10ஆம் வீட்டை பார்த்தால் நிலம் மற்றும் சொத்து தகராறுகள் தலைமுறையாக தொடரும். சந்திரன் ராகு சேர்க்கையானது மனரீதியான பிரச்சனைகள் மற்றும் ஏமாற்று வழக்குகளை குறிக்கும். மேலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல், அதாவது சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்திலேயே வழக்கினை நீட்டித்து கொண்டே இருக்கும். 6இல் ராகு இருந்தால் வழக்குகளில் திடீர் திருப்பம் மற்றும் நீண்ட தாமதங்கள் ஏற்படும். லக்னாதிபதி 6 அல்லது 8இல் மறைந்து பாவ கிரகங்கள் பார்க்கப்பட்டால் வழக்கில் வெற்றி பெற அதிக காலம் எடுக்கும். குறிப்பாக சனி பகவான் நீதி மற்றும் தாமதத்தின் காரகர் என்பதால் வழக்கு இழுக்கப்படுவதற்கு சனியின் பங்கு மிகவும் முக்கியமானது. முக்கியமாக 6ஆம் வீட்டின் அதிபதியின் திசை அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகள் தொடர்பு கொள்ளும் காலங்களில் வழக்குகள் தீவிரமடையும். மேற்கூறிய வழக்குகளில் வெற்றி பெற 6ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் வீட்டுடன் இணைந்திருந்தால் அல்லது 11ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுடன் இணைந்திருந்தால் வழக்குகள் வெற்றி கிடைக்கும் என்று உறுதியளிக்கலாம். குரு பகவானின் பார்வையானது மியூச்சுவல் கன்சென்ட் மூலம், அதாவது பரஸ்பர ஒப்புதலுடன் வழக்கிற்கு தீர்வு காண்பதை குறிக்கிறது. லக்னம் பலமாக இருந்து குருவின் சுப பார்வை அல்லது தொடர்பு ஏற்பட்டு சுப கிரகங்களின் தசா புக்தியில் 11ஆம் பாவகமும் பலத்துடன் இருக்கும் போது வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதாவது லக்னம் பலமா இருக்கணும், குருவின் சுப பார்வை கிடைக்கணும், அல்லது குருவோட தொடர்பாவது இருக்கணும், சுப கிரகங்களின் தசா புக்தி நடக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா 11ஆம் பாவகமும் பலத்துடன் இருக்கும் போது கண்டிப்பாக எந்த விதமான வழக்காக இருந்தாலும் அந்த வழக்குகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்போ வழக்க பத்தி ஒரு அறிமுகம் அறிந்து கொண்ட நாம் அதை ஆய்வு செய்வதற்காக குழுவில் இருக்கும் முதல் உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். முதல் உதாரண ஜாதகம் 49 வயது, ஒரு ஆணின் ஜாதகம். துலாம் லக்ன ஜாதகர். லக்னாதிபதி சுக்கிரன் 2ஆம் பாவகத்தில் சமபலத்தில் புதன் சாரம் பெற்று குருவின் சமசப்தம பார்வையும் பெற்று வலுவாக இருக்கிறார். லக்ன பாவகத்தில் சூரியன், செவ்வாய், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. லக்னத்தில் உள்ள சூரியனும் புதனும் ராகுவின் சாரம் பெற்றிருக்கின்றனர். சூரியன் நீச பலம் பெற்றிருக்கிறார். ராகுவும் சுயசாரத்தில் லக்னத்தில் இருக்கிறார். லக்னத்தில் உள்ள செவ்வாயும் சூரியனும் துலாம் லக்னத்தின் பாவர்கள் ஆவர். செவ்வாய் குரு சாரம் பெற்றிருக்கிறார். ராகு முழு பாவர் என்பது நாம் அறிந்ததே. லக்னத்தில் இருக்கும் செவ்வாயும் புதனும் சூரியனிடத்தில் அஸ்தமனம் பெறுகிறார்கள். புதன் திக்பலமும் பெறுகிறார். எனவே லக்னாதிபதி பலமாக இருந்த போதிலும் லக்னம் சற்று மத்திம பலத்தில் இருப்பதை அறிய முடிகிறது.
லக்னத்தினை பத்தின ஓரளவு ஆய்வு பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டாபிக் உள்ள போலாம். அதாவது வழக்கிற்குரிய 6ஆம் பாவக அதிபதி குரு 8ல் மறைகிறார். துலாம் லக்னத்திற்கு மாரகரான குரு 8ல் இருந்து 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக லக்னாதிபதியையும் பார்க்கிறார். ஜாதகருக்கான வழக்கு என்பது பக்கத்து வீட்டாரின் மூலம் ஜாதகரின் வீடு தொடர்பாக ஜாதகரின் மேல் தொடரப்பட்டுள்ளது. 4ஆம் வீட்டின் அதிபதி சனி ஆவார். 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம் தொடர்பான பாவகம் என்பது நாம் அறிந்ததே. அதனால இந்த வீட்டிற்கான வழக்கு இந்த ஜாதகரின் மேல் தொடரப்பட்டுள்ளது. சனி 10ல் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் பாவகத்தை பார்க்கிறார். செவ்வாயும் லக்னத்தில் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். வீட்டிற்கான செவ்வாய் கிரகம் சூரியனிடம் அஸ்தமனம் அடைந்தாலும் குரு சாரம் பெற்றிருக்கிறார். மேலும் பக்கத்து வீடு என்பது 3ஆம் பாவகம். அதன் அதிபதி குருவும் போய் 8ல் மறைகிறார். பக்கத்து வீட்டுக்காரர் ஜாதகரின் வீட்டு வாசல் மற்றும் வீட்டின் படிகள் இருக்கும் பகுதியில் தனக்கு உரிமை இருப்பதாக கூறி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். வீட்டினை முழுமையாக கட்டி முடித்த பின்பு வாசற்படிகள் மற்றும் மாடிப்படிகள் இருக்கும் நிலம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு உரிமை இருக்கு என்று நிலம் சம்பந்தமான தகராறுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே நாம் ராகு கேது 1 7ஆக இருந்தால் வழக்கு வரும் என்னும் 6ஆம் பாவக அதிபதி 8ல் இருப்பது வழக்கின் தீவிரத்தை குறிக்கும் என்றும் பார்த்திருக்கிறோம். இந்த ஜாதகருக்கு 12ஆம் பாவக அதிபதி புதனின் திசையில், வீட்டிற்கு காரக கிரகமான செவ்வாயின் திசையில் இவரின் மேல் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. செவ்வாயின் புக்தியில். அடுத்து ராகு புக்தியில் இவருக்கு பாதகமான தீர்ப்பு கிடைக்க பெற்று மீண்டும் ஜாதகரே வழக்கினை ரீஅப்பீல் பண்ணுகிறார். அதாவது முதல்ல கேஸ் ஆரம்பிச்சது பக்கத்து வீட்டுக்காரர்கள். அவர்கள் வழக்கு தொடரப்பட்டு அந்த தொடரப்பட்ட தசாபுக்தி காலம் என்பது 12ஆம் ஜாதகருக்கு 12ஆம் பாவக அதிபதியான புதனின் திசையில் வீட்டிற்கு கரகமான செவ்வாயின் புக்தியில் இவரின் மேல் வழக்கு தொடரப்பட்டது. அடுத்து ராகு புக்தி வரும்போது அந்த வழக்கிற்கு தீர்ப்பானது இவருக்கு பாதகமாக கிடைத்தது. எனவே ஜாதகர் மீண்டும் வழக்கினை ரீஅப்பீல் பண்ணும் சூழ்நிலைக்கு ஆளாகிறார். மீண்டும் குரு புக்தியில், ராகு புக்தி முடிந்து குரு புக்தியில் ஜாதகருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. இருந்த போதிலும் ஜாதகரால் வீட்டு பிரச்சனையை முடிக்க முடியாமல் பக்கத்து வீட்டுக்காரர் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். பொதுவாக 6ஆம் அதிபதி 8ல் இருப்பது நீண்ட கால வழக்கினை குறிக்கும், அதாவது தொடர் வழக்குகளை குறிக்கும். இது இந்த ஜாதகருக்கு மிகவும் பொருந்தும். எனவே ஜாதகர் 3, 6 மற்றும் 8ஆம் வீட்டு தொடர்பினாலும் ராகு, செவ்வாய், சனி கோள்களின் தொடர்பினாலும் வழக்கில் சிக்கி அவதியுற்று கொண்டே இருக்கிறார். இருப்பினும் 3, 6, 8ஆம் பாவக தொடர்பு குருவினால் ஏற்படுவதால் அதிக வழக்கு செலவின்றி ஒரு முறை வெற்றியும் பெற்றிருக்கிறார். சனி 7ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்ப்பதால் கட்டி முடிக்கப்பட்ட வீடானது வாசற்படிகள் இன்றி அரைகுறையாக விடப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் குரு 9ஆம் பார்வையாக அதே 4ஆம் வீட்டை பார்ப்பதால் வாசற்படிகள் கட்டாத வீட்டினை சிமெண்ட் பேக் மற்றும் மணல் மூட்டை போன்றவற்றை படி மாதிரி வைத்து அந்த வீட்டினை வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வருமானமும் பெறுகிறார். இதன் மூலம் குருவின் காரகத்துவம், சனியின் காரகத்துவம் அனைத்து அமைப்புகளும் இந்த ஜாதகருக்கு சரியாக பொருந்துவது தங்களுக்கு புரியும். மேலும் இந்த வீடானது இவரது தந்தையின் மூலமாக இவருக்கு கிடைத்தது. தந்தைக்குரிய கிரகமான சூரியன் நீசம் பெற்று இருப்பதும் நாம் இப்போது நினைவில் எடுத்தால் முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டின் அமைப்பு புரியும். மேலும் 3ஆம் வீடான பக்கத்து வீட்டினரை குறிக்கும் 3ஆம் பாவக அதிபதி குரு 8ல் அமர்ந்திருப்பதால் அவர்கள் வழக்கினை முடிக்காமல் இழுத்தடிக்கும் நோக்கிலேயே இருப்பது நன்கு விளங்கும்.
ஜாதகர் மிகுந்த மன போராட்டத்தில் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் தனது வழக்கை. வழக்கு என்பது வெறும் சட்ட போராட்டம் அல்ல, அது ஜாதகருடைய உள்ள போராட்டம். நான் கூறுவது பொதுவாக இந்த ஜாதகருக்கல்ல, பொதுவான கருத்து. கோபத்திற்கு எதிராக பொறுமை, பயத்திற்கு எதிராக நம்பிக்கை, அநியாயத்திற்கு எதிராக தர்மத்தை கடைபிடித்தால் வழக்கு என்ற கர்மாவை ஜாதகர் எளிதில் கடந்து விடலாம். இதைத்தான் நான் இந்த ஜாதகருக்கு ஆலோசனையாக கூறினேன். அடுத்ததாக நமது குழுவில் இருக்கும் 2வது உதாரண ஜாதகம், அதை பார்க்கலாம். இரண்டாவது உதாரண ஜாதகம் 44 வயது, ஒரு ஆணின் ஜாதகம். கடக லக்னம். லக்னாதிபதி சந்திரன் கேந்திரத்தில் சமபலம் மற்றும் திக்பலம் பெற்று குரு மற்றும் புதனுடன் சேர்ந்து அமர்ந்துள்ளார். யாருடைய பார்வையும் லக்னாதிபதிக்கு இல்லை. லக்னத்தில் பாவக்கோளான ராகு இருக்கிறார். கேது 7ஆம் வீட்டில் இருந்து லக்னத்தை பார்க்கிறார். வழக்கிற்கான பாவகமாகிய 6ஆம் பாவக அதிபதி குரு லக்னாதிபதியுடன் சேர்ந்து 4ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். ஆனால் கலத்திர கிரகமான சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எனவே மனைவியால் விவாகரத்து வழக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடக லக்னத்திற்கு பாதகர் சுக்கிரனே ஆவார். மேலும் ராகு கேது 1-7 இருந்தால் பொய் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதன்படி ஜாதகர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மனைவியே விவாகரத்து வழக்கு தொடர்ந்திருக்கிறார். 6ஆம் பாவக அதிபதி குருவின் திசையில் ராகு புக்தியில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ராகு கேது தோஷமுள்ள ஜாதகரானதால் காலதாமதமான திருமணம் வேறு. திருமணமான சில வருடங்களிலேயே விவாகரத்து வழக்கு தொடரப்பட்டு மிகுந்த அவதியுற்று அவமானத்திற்கு உள்ளாகி இருக்கிறார் நமது ஜாதகர். அடுத்து ராகு புக்தி முடிந்து 7 மற்றும் 8ஆம் பாவக அதிபதியான சனி திசை. ஜாதகரின் அஷ்டமாதிபதியும் வழக்கிற்கான காரக கிரகமான சனியின் திசை. சனி புக்தியில் இந்த வழக்கினால் ஜாதகர் வாழ்க்கையே வெறுத்து விட்டார் எனலாம். கடக லக்னத்திற்கு மாரகர் மற்றும் தாமத கிரகமான சனி திசையில் வழக்கு நீடித்து கொண்டே சென்றது. கிட்டத்தட்ட 7 வருட போராட்டத்திற்கு பிறகு ஜாதகருக்கு சாதகமான தீர்ப்பு வந்தது. ஏனெனில் 11ஆம் பாவக அதிபதி 6ஆம் பாவகத்தில் உள்ளார். அதாவது 6ஆம் பாவகத்தில் இருக்கும் சுக்கிரனானவர் 11ஆம் பாவக அதிபதியும் ஆவார். 6 மற்றும் 11ஆம் பாவக தொடர்பினால் வெற்றி கிடைக்கும் என்பது நான் முன்பு கூறியதே. அதுவும் சனி திசை சுக்கிர புக்தியில் இந்த தீர்ப்பு கிடைத்தது என்பதும் குறிப்பிட வேண்டிய ஒன்று. இறுதியில் உண்மையை வெளிக்கொண்டு வந்து விடுவார் சனி என்பதும் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். எனவே இவர் மீது சாட்டப்பட்ட அனைத்து பொய் குற்றச்சாட்டுகளையும் தவிடுபொடியாக்கி வெற்றி கிடைத்து இவர் இன்று வழக்கில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். பொதுவாக நாம் தசாபுக்தியில் தான் சாரநாதனை பற்றி பேசுவோம். இருப்பினும் இது ஆய்வுக்கான ஜாதகங்கள் என்பதால் அனைத்து நிலைகளையும் காரண காரியங்களையும் கணக்கில் எடுத்து ஆராய வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே சாரநாதனை பற்றி நான் கூறுகிறேன். நாம் பலன் காணும் போது திசாபுக்தியில் மட்டும் சாரநாதனை கணக்கில் எடுத்துக்கொண்டால் போதுமானது என்பதையும் தங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். வழக்கு என்பது கர்மத்தின் தீர்ப்பு அல்ல, அது ஒரு கர்மத்தின் பாடம். அந்த பாடத்தை புரிந்து கொண்டால் நீதிமன்றம் கூட ஜாதகருக்கு வளர்ச்சியான மேடையாகிவிடும். ஆனால் அதற்கு ஜாதகர் சில நடைமுறை அறிவுடன் செயல்பட வேண்டும். அதாவது பிராக்டிக்கல் நாலேஜோட செயல்படணும். அதாவது அதற்கு ஜாதகர் முதல்ல நல்ல வழக்கறிஞர்களை தேர்வு செய்ய வேண்டும். வழக்கிற்கான ஆவணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். அனைத்தையும் தாண்டி கோபத்தில் தவறான முடிவு எடுக்காது இருக்க வேண்டும். ஆகியவற்றை செய்ய வேண்டியது ஜாதகருக்கு மிக மிக அவசியமாகிறது. அடுத்து இதில் நம்மால் முடிந்த வழக்கறிஞர்களை பற்றி நாம் எடுத்து ஆராய்வோம். அடுத்து வழக்கறிஞர்கள் பற்றி நாம் சிறிது அறிமுகத்திற்கு செல்வோம்.
ஒருவருடைய ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகர் எந்த துறையில் எந்த பிரிவில் உத்தியோகத்தில் இருப்பார் என்பதை கூற முடியும். அவ்வாறு சொல்வதற்கு லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானமாகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் பின்வரும் கிரக நிலைகள் இருக்குமானால் அவர் நீதித்துறையில் வழக்கறிஞராக இருக்கலாம். நவ கிரகங்களில் முதன்மை சுப கிரகமான குரு பகவான் 10ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்து அதிபதியுடனோ தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். அல்லது லக்னத்திலேயே குரு அமர்ந்து அவரை 10ஆம் இடத்து அதிபதி பார்க்க வேண்டும். மேலும் ஜாதகர் அரசு வழக்கறிஞர் ஆவதற்கு அரசாங்க கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகமான சூரியனுடனோ அல்லது 10ஆம் அதிபதியுடனோ தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். வழக்கறிஞர் என்றாலே வாதாடும் திறமை வேண்டும். அதாவது பேச்சு திறமை நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீதித்துறையில் தமது வாத திறமை மூலமே தான் ஒரு தலை சிறந்த வழக்கறிஞர் என்பதை நிரூபிக்க முடியும். இந்த வக்கீலிடம் சென்றால் தமது வாத திறமையினால் எந்த மாதிரி வழக்கையும் வென்று விடுவார் என்ற நல்ல பெயரும் கிடைக்கும். வாக்கினால் ஜீவனம் என்பதால் வழக்கறிஞர்களின் லக்னத்திற்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்கள் இருப்பது சிறப்பு. அல்லது மேற்குறிப்பிட்ட குரு, சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்கள் 2ஆம் வீட்டை பார்க்கலாம். மேலும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கும் கிரகத்தோடு மேலே சொன்ன சுப கிரகங்களின் தொடர்பும் இருக்கலாம். 2ஆம் பாவக அதிபதியானவர் கேந்திர திரிகோணங்களிலோ அல்லது மற்றொரு லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்திலோ இருப்பதும் சிறப்பு. ஒரு மனிதனை பொய் சொல்ல வைப்பவர் சனி. ஒருவர் எப்படிப்பட்ட பொய்களை சொல்வார் என்பது சனியின் ஸ்தான பலத்தையும் சனியுடன் இணையும் அல்லது தொடர்பு கொள்ளும் மற்ற கிரகங்களையும் வைத்து கூற முடியும். ஒவ்வொருவரும் தினமும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பொய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். காரணம் நமக்கும் பிறருக்கும் நன்மையாக இருந்தால் பொய்யும் நன்மையே. இருப்பினும் பொய்தான், சனிதான், அதாவது பாவ கிரகம்தான். ஒருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால் சாதுரியமாக ஒரு சில பொய்களை சொல்ல தெரிந்திருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளலாம். அதே போல மார்க்கெட்டிங் பிரிவில் இருக்கும் ஒருவர் அல்லது பணிபுரியும் ஒருவர் ஏதேனும் ஒரு வகையில் பொய்யை சொல்லித்தான் கிட்டத்தட்ட அந்த பொருளை விற்கும் சூழலில் இருக்கிறார். தொழிலுக்காகவும் சொந்த வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு வகையில் பொய் சொல்லும் நெருக்கடிக்கு ஒவ்வொருவரும் உள்ளாகிறோம். ஆனால் பொய் சொல்வதையே நேரடியாக அங்கீகாரத்துடன் தொழிலாக செய்ய வைப்பவர் சனியே ஆவார். ஒருவர் வழக்கறிஞராக வேண்டுமெனில் அவரது ஜாதகத்தில் சட்டத்துறைக்கு காரகனான சனி நல்ல பலம் பெற்று நீதித்துறைக்கு காரக கிரகமான குருவின் தொடர்போடு ராசி அல்லது லக்னத்தின் 2ஆம் அல்லது 10ஆம் பாவகங்களை தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். சனி என்பது ஒரு வித்தியாசமான கிரகம். ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் தருபவர் இவர்தான். கலக்கம் தரும், கடன், நோய், வழக்கு போன்றவைகளை பாவக்கோளான சனி ஒருவருக்கு முழுமையா தருவார். அவரே சுபக்கோள்களின் தொடர்பு பெற்று நல்ல ஸ்தானத்தில் நிற்கும் போது அதே பொய்யை தொழிலாக செய்ய வைப்பார். ஒரு வழக்கறிஞர் என்பவர் தனிப்பட்ட முறையில் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய மனிதராக கூட இருக்கலாம். ஆனால் தொழிலிற்காக அவர் பொய் சொல்லித்தான் ஆக வேண்டும். தன்னுடைய கட்சிக்காரர் திருடனாகவோ கொலைகாரனாகவோ இருந்தாலும் அவன் திருடன்தான், அவன் கொலைகாரன்தான் என்பது அவருக்கு தெரிந்திருந்தாலும் அந்த உண்மையை அவரால் சொல்ல முடியாது. இவன் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று பொய் சொல்லி வாதாடி அவனை வழக்கிலிருந்து தப்பிக்க வைக்கும் பணியையே வழக்கறிஞர் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார். அதாவது ஒருவருக்கு பொய் சொல்ல விருப்பமில்லை என்றாலும் அதனை தொழிலுக்காக சொல்ல வைக்கும் கிரகம் சனியே. சனியானவர் குரு போன்ற சுப கிரகங்களின் தொடர்பு பெற்றால் ஜாதகர் கூறும் பொய்யிலும் நியாயம் இருக்கும். சரியான காரணமும் நன்மையும் கூட இருக்கலாம். அதுவே சுப கிரகங்களின் தொடர்பில்லாத சனி கூற வைக்கும் பொய்கள் துளியும் மனசாட்சியின்றி அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்காக சுயநலமானதாக இருக்கும். ஆகவே வாக்குஸ்தானமான 2ஆம் இடம் மற்றும் தொழில் பாவகமான 10ஆம் வீட்டோடு சனி மற்றும் குரு, சூரியன் ஆகியோர் தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவர் சட்டத்துறையில் பணியாற்றுவார்.
இதில் வக்கீலாவதற்குரிய முதன்மை கிரகமான சனி சுபத்துவம் பெற்று இருப்பது சிறப்பு. குற்றங்களை குறிக்கும் இன்னொரு கிரகம் செவ்வாயின் தொடர்புகளை சனி அதிகமாக பெறும்போது அவர் எந்நேரமும் குற்றவாளிகளுடன் இருக்கும் கிரிமினல் லாயராகவும், சுப கிரகங்களான சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரனுடன் அதிகமாக தொடர்பு கொள்ளும் போது அவர் கிரிமினல் இல்லாமல் சிவில் வழக்குகளை மட்டும் கவனிக்கும் வக்கீலாகவும் இருப்பார். அதாவது குற்றங்களை குறிக்கும் இன்னொரு கிரகமான செவ்வாயின் தொடர்புகளை சனி அதிகமாக பெறும்போது அவர் செவ்வாயின் காரகத்துவம் பெற்ற அவர் எந்நேரமும் குற்றவாளிகளுடன் இருக்கும் கிரிமினல் லாயராகவும், சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன் அவர்களோடு தொடர்பு பெறும் பொழுது கிரிமினல் அதிக பாதிப்பின்றி சிவில் வழக்குகளை மட்டும் கவனிக்கும் வக்கீலாகவோ இருப்பார். சனியின் பலத்தோடு ஜாதகத்தின் 2ஆம் அதிபதியும் அந்த பாவகமும் புதனும் வலுப்பெற்றிருக்கும் நிலையில் தனது வாத திறமையால் பிறரால் கவனிக்கப்படக்கூடிய வகையில் ஜாதகர் இருப்பார். 2ஆம் அதிபதி பலம் குறைந்திருக்கும் அமைப்பில் வாத திறமை குறைந்து எழுத்தில் ஆவண சமர்ப்பிப்புகளின் மூலம் வெற்றி பெறுபவராக இருப்பார். கருப்பு அப்படிங்கிறது ஒரு நிறம் அல்ல. பிளாக் கலர் அப்படிங்கிறது ஒரு நிறம் கிடையாது. உண்மையில் ஒரு இடத்தில் நிறமில்லாத நிலையைத்தான் கருப்பு அப்படின்னு சொல்றோம். நிறம் என்பதுங்கிறது ஒளியை பொறுத்தது. ஒளியின் தன்மையை கொண்டே நிறங்கள் பிரித்து சொல்லப்படுகின்றன. இதே போன்று பாரபட்சமின்றி நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே சனியின் இருட்டை குறிக்கும் நிறத்தில் வழக்கறிஞர்கள் மேலங்கி அணிகிறார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் ராசி லக்னத்திற்கு 12இல் சனி அமர்ந்து தனது 3ஆம் பார்வையாக வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டையோ அல்லது ராசி லக்னத்திற்கு 8ஆம் பாவகத்தில் பலம் பெற்று அமர்ந்து 2ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ளும் போதோ அல்லது வேறு எந்த வகையிலேனும் சுபபலம் பெற்று 2, 10ஆம் இடங்களை சனி தொடர்பு கொள்ளும் நிலையில் ஒருவருக்கு வழக்கறிஞர் தொழில் அமையும். ஜாதகப்படி ஒருவரின் தொழிலை கணிப்பது என்பது மிகவும் கடினமான ஒன்று. இதற்கு மிகுந்த ஞானம் தேவைப்படும். தொழிலை குறிக்கும் 10ஆம் வீட்டோடு எந்த கிரகம் தொடர்பு கொள்கிறது என்பதை மிக மிக நுணுக்கமாக கணிக்க வேண்டியது இருக்கும். மருத்துவத்துறைக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய், குரு, சூரியன் ஆகியோர் முதன்மை கிரகங்கள் என்று ஏற்கனவே நாம் அறிந்த நிலையில் சட்டத்துறைக்கு சனி, குரு, சூரியன் முதன்மை வகிப்பார்கள். எந்த துறையிலும் சிறப்பான அறிவோடு ஒருவரை இருக்க வைக்கும் புதனின் பலமானது இவர்கள் மூவருக்குமே அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். சட்டத்துறையிலும் பல வகைகள் இருக்கின்றன. ஒருவர் நீதிபதியாக இருக்கிறார், இன்னொருவர் வக்கீலாக இருக்கிறார். ஆனால் இருவருக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. பலவிதமான முரண்பாடுகளும் இந்த பதவிகளில் இருக்கின்றன. ஆனால் நீதிபதிக்கும் வழக்கறிஞருக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை இருவரும் சட்டம் படித்திருக்கிறார்கள் என்பதுதான். அந்த சட்டத்தை படிக்க வைப்பவர் சனி. ஒருவர் வக்கீலாக பணியாற்றுவதற்கு சட்டத்துறைக்கு முதன்மை கிரகமான சனி, 2ஆம் நிலை கிரகமான குரு, அடுத்து அரசு தொடர்பை குறிக்கும் சூரியன் ஆகியோர் சனி, குரு, சூரியன் என்ற சுப தொடர்பில் வரிசைப்படி இருக்க வேண்டும். சட்டத்துறைக்கு சனியே முதன்மை கிரகம் என்றாலும் நீதித்துறைக்கு குருவே முதன்மை கிரகமாவார். இங்கே சட்டம் என்பது பொதுவாக இருந்தாலும் சட்டமும் நீதியும் வேறு வேறாகத்தான் இருக்கும். ஒரு வக்கீலின் கனவு, இறுதி கனவு நீதிபதியாக வேண்டும் என்பதாக இருந்தாலும் எல்லா வழக்கறிஞர்களும் நீதிபதியாக விரும்புவதில்லை. நீதிபதியாகும் வாய்ப்பு வந்தும் வழக்கறிஞராக இருப்பதில் உள்ள வருமானம் நீதிபதி பதவியால் வராது என்பதால் அதனை தட்டி கழித்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்களது ஜாதகத்தில் குருவை விட சனியின் ஆதிக்கமே மேலோங்கி இருக்கும். ஒருவர் நீதிபதியாக வேண்டுமெனில் குரு பலம் பெற்று சனியுடன் தொடர்பு கொண்டு ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு குருவே முதன்மை தொடர்புகளை கொண்டிருக்க வேண்டும். இது போன்ற ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் நீதிபதி ஆவார்கள். எந்த ஒரு துறையிலும் ஒருவர் வெற்றி பெற அவரின் லக்னம், லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருப்பதும் மிகவும் முக்கியமாகும். மேலும் 2, 6, 9, 10 ஆகிய பாவகங்கள் பலமாக இருப்பது, லக்னத்திற்கு 2இல் சுபர்கள் இருப்பது மற்றும் 6ஆம் அதிபதி 10இல் இருப்பது வழக்கறிஞர் யோகத்தை தரும்.
சூரியன் புதன் சேர்க்கை, அதாவது புத ஆதித்ய யோகம் என்பது திறமையான வழக்கறிஞராக பரிணமிக்க வைக்கும். புதன் குரு சேர்க்கையானது அறிவாற்றல் மற்றும் பேச்சு திறனையும் சட்டம் மற்றும் நீதி பரிபாலனத்தையும் வழங்குகிறது. குரு சனி சேர்க்கையானது சட்ட அறிவை நீதித்துறையில் தனித்துவம் பெற வைக்கும். செவ்வாய் வாத திறமை மற்றும் தைரியத்தை கொடுத்து எதிரிகளை வெல்ல உதவும். 10ஆம் வீடான தொழில் ஸ்தானமும் வலுவாகவோ அல்லது சுபர்கள் பார்வையில் இருந்தாலோ சட்டம் சார்ந்த துறையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் இவர்களை தேடி வரும். மேலும் புதன் செவ்வாய் சேர்க்கையானது மிகச்சிறந்த வாத திறமையையும் அதிரடி வாதங்களையும் வழங்கும். அடுத்து குரு சூரியன் சேர்க்கையானது அரசு சார்ந்த வழக்கறிஞராக மாற்றும். 10ஆம் இடத்து அதிபதி 6ல் மறைந்தாலும் அவர் வக்ரம் அல்லது நீசம் பெறாமல் இருப்பதும் அவசியமாகும். ஜாதகத்தில் லக்னாதிபதி 2, 6, 10ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டால் அவர்கள் சட்டம் படித்து புகழ் பெறுவர். 2ஆம் வீடானது பேச்சாற்றல் மூலம் வாதிடும் திறனை குறிக்கும். 6ஆம் வீடானது சட்ட போராட்டங்கள், வழக்குகள் மற்றும் வெற்றியை தீர்மானிக்கும். இது மட்டும் அல்லாமல் பொதுவாக வழக்கறிஞர்களுக்கு 20 முதல் 60 வயது வரை குரு புதன் அல்லது செவ்வாயின் தசாபுக்தி வருவது சிறப்பானது. அடுத்து மேலும் வழக்கறிஞர்களில் குற்றவியல் வழக்கறிஞர். குற்றவியல் வழக்கறிஞர் எனில் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு தொடர்பு இருக்கலாம். 8ஆம் பாவகம் செயல்படும். புதன் சனி தொடர்பும் இருக்கலாம். 2வது மற்றும் 11வது பாவகம் பலம் பெற்றிருக்கும். 10ஆம் பாவக அதிபதியானவர் தடைகள் மற்றும் வழக்கினை குறிப்பிடும். 6ஆம் பாவகத்தோடு அல்லது மறைமுக விஷயங்கள் அல்லது இந்த ஆராய்ச்சிக்குரிய 8ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். செவ்வாய் தைரியம் மற்றும் போராட்ட குணம் என்பதால் இவர் பலமாக இருப்பதும் அவசியம். சட்டத்திற்கு காரணமான சனி 6, 8, 10ல் இருப்பது நல்லது. ராகு கூர்மையான புக்தி, சூழ்ச்சிகளை கண்டறிதல் மற்றும் குற்றவியல் ஆராய்ச்சியை தரும். புதன் வாக்கு மற்றும் தர்க்கவாதத்திற்கு முக்கியம். சூரியன் அரசு அதிகாரம் மற்றும் அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆவதற்கு உதவும். 6, 10, 12ஆம் பாவக தொடர்பானது வழக்கறிஞர் தொழில், காவல்துறை போன்ற துறைகளில் வெற்றியை தரும். மிகவும் திறமையான குற்றவியல் வழக்கறிஞராக ஜொலிக்க 6, 8, 10ஆம் வீடுகள் பலமாக இருக்க வேண்டும். சனி செவ்வாய் சேர்க்கையானது கடுமையான வாத திறமையையும் சவாலான வழக்குகளை கையாளும் திறனையும் தரும். வழக்கறிஞர் ஆவதற்கு 10ஆம் இட அதிபதி சூரியன் அல்லது குருவின் பார்வையை பெறுவது நல்லது. ஆனால் குற்றவியல் துறைக்கு ராகு சனி செவ்வாயின் பங்கு மிக முக்கியமாகும். அடுத்ததாக சிவில் வழக்கறிஞர். சிவில் வழக்கறிஞர் ஆவதற்கு ஜாதகத்தில் வழக்கு மற்றும் சட்ட போராட்டத்தை குறிக்கும் 6ஆம் பாவகம், நீதிமன்றம், தர்மம் இவற்றை குறிக்கும் 9ஆம் பாவகம், வார்த்தை ஜாலங்கள், வாக்குகளை குறிக்கும் 2ஆம் பாவகம், தொழிலை குறிக்கும் 10ஆம் பாவகங்களை ஆய்வு செய்ய வேண்டும். துணிச்சல் மற்றும் வழக்குகளை எதிர்கொள்ளும் சக்தியை செவ்வாயும், அறிவுத்திறன், தர்க்கம் மற்றும் ஆவணங்களை கையாளுதல்களை புதனும், சட்டம் மற்றும் நீதியின் மீதான புரிதலுக்கு குருவும் நல்ல நிலையில் பலம் பெற்று இருப்பது அவசியமாகும். 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் வலுவாக இருப்பது சிவில் வழக்குகளில் வெற்றியை தரும். இதற்கு லக்னாதிபதியும் பலம் பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் பாவக அதிபதி 6 அல்லது 9ஆம் வீடுகளுடன் தொடர்பு பெற்றால் சிவில் வழக்கறிஞராக சிறந்து விளங்கலாம். வலுவான 2ஆம் வீடு மற்றும் சுப கிரகங்களின் பார்வையானது, குறிப்பாக குருவின் பார்வையானது நேர்மையான மற்றும் திறமையான வக்கீலாக மாற்றும். அடுத்ததாக ஒருவர் நீதித்துறை சேவை அதிகாரியாக, அதாவது லீகல் அட்வைசராக மாறுவதற்கான கிரக நிலைகள் என்னென்னு பார்க்கலாம். சனி செவ்வாய் கேது திரிகோணத்தில் இருந்தால், அல்லது குரு சூரியன் சுக்கிரன் திரிகோணத்தில் அமர்ந்திருந்தால், அல்லது சனி செவ்வாய் கேது குரு திரிகோணத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்படுகிறது. நீதிபதி யோகம் பெற ஜாதகத்தில் 9ஆம் பாவகம் மிகுந்த பலத்துடன் இருக்க வேண்டும். சனியும் பலம் பெற்று இருக்க வேண்டும். 10ஆம் பாவகம் சுத்தமாக இருப்பது கூடுதல் சிறப்பு நீதிபதிக்கு.
லக்னம் பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும். குரு சனி சம்பந்தம் நீதிபதியின் மனநிலையை பொதுவாக குறிக்கும். மேலும் குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் உள்ளவர்களுக்கு நீதித்துறை, உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அல்லது சட்ட ஆலோசகர் போன்ற பதவிகள் கிடைக்க அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஜோதிடத்தில் நீதிபதி அல்லது சட்டத்துறையில் உயரமான பதவிகளை அடைய ஜாதகத்தில் குரு, சனி, சூரியன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 10ஆம் வீடு மற்றும் 6ஆம் வீடு வலிமையாக இருப்பதோடு 5, 9ஆம் வீடுகளின் தொடர்பும் அவசியமாகும். ஞானம் மற்றும் நீதிக்கு தேவையான நடுநிலையை குரு மிக மிக முக்கியம். அவரே அதை வழங்க முடியும். சட்டம் மற்றும் நீதிக்கு அதிபதி சனி ஆவார். அவர் ஆட்சி உச்சம் பெற்று குருவின் தொடர்பில் இருந்தால் சிறப்பான நீதிபதியாக பரிணமிக்கலாம். நிர்வாக திறமை அரச அதிகாரத்தை குறிக்கிறது. சிம்ம ராசியில் சூரியன் அல்லது சூரியன், செவ்வாய் வலுவாக இருப்பது நிர்வாக திறமை, அரசு அதிகாரத்தை குறிக்கிறது. அரசு வேலைக்கும் வழிவகுக்கும். செவ்வாய் நீதிமன்றத்தில் தைரியமாக செயல்பட வைக்கிறது. 10ஆம் வீடு அல்லது 10ஆம் பாவக அதிபதி வலுவாக இருப்பது அல்லது 10ஆம் வீட்டில் குரு அல்லது சனி இருப்பதும் 6, 10, 11ஆம் பாவக தொடர்பும் இதற்கு அவசியமாகும். ஏனெனில் நீதிமன்றத்தில் 6ஆம் வீடும், தொழிலை 10ஆம் வீடும், வெற்றி மற்றும் லாபத்தை 11ஆம் வீடும் குறிக்கும். இந்த யோகங்கள் கிரக அமைப்புகள் இருந்தாலும் சாதகமான கிரகங்களின் தசாபுத்திகள் நடப்பதும் லக்னம் மற்றும் லக்னாதிபதி பலம் பெறுவதும் அவசியமாகும். இப்போது வழக்கறிஞர்களுக்குரிய உதாரண ஜாதகங்களை பார்ப்போம். 2 உதாரண ஜாதகம் பார்த்துட்டோம் ஏற்கனவே வழக்கிற்காக. இப்போது குழுவில் இருக்கும் 3வது உதாரண ஜாதகம் ஒரு வழக்கறிஞருடையது. இவர் மேஷ லக்ன ஜாதகர். லக்னாதிபதி செவ்வாய் உச்ச பலம் பெற்று 10ஆம் பாவகத்தில் சூரிய சாரம் பெற்று சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்து 4ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். திக்பலமும் பெறுகிறார். வாக்குஸ்தானமான 2ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல் செவ்வாய் மற்றும் ராகுவோடு சேர்ந்து அமர்ந்துள்ளார்கள். வாக்கினால் ஜீவனம் என்பதற்கிணங்க 2, 10 பாவக தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த ஜாதகத்தில். 6ஆம் பாவக அதிபதி புதன் 11ல் சூரியனோடு சேர்ந்து குரு சாரம் பெற்றிருக்கிறார். சூரியனும் குருவின் சாரம் பெறுகிறார். குருவும் 3ஆம் வீடாகிய புதனின் வீட்டில் அமர்ந்து 9ஆம் பார்வையாக குரு மற்றும் புதனை பார்க்கிறார். இதனால் 3, 6, 11 பாவக தொடர்பும் ஏற்பட்டு சிறப்பான நிலையில் உள்ளது. சனியும் 3ஆம் பார்வையாக 11ஆம் பாவகத்தில் உள்ள சூரியன் மற்றும் புதனையும் 10ஆம் பார்வையாக 6ஆம் பாவகத்தையும் 6ஆம் வீட்டில் உள்ள சந்திரனையும் பார்வை செய்கிறார். சனியும் குருவும் சமசப்தம பார்வை பெறுகிறார்கள். எனவே 9, 11, 3, 6 பாவக தொடர்பு ஏற்படுகிறது. 6ஆம் வீட்டில் உள்ள சந்திரனை பார்ப்போம். இப்போ 6ஆம் வீட்டில் உள்ள சந்திரன் தேய்பிறை சந்திரன். தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் துவிதியை திதியில் உள்ள சந்திரனாக உள்ளதால், அதாவது தேய்பிறை பஞ்சமி திதி வரை சந்திரன் ஒளிமிக்கதாக இருப்பதினால் நாம் சுப சந்திரனாக அதை எடுத்துக்கலாம். ராசிநாதனாகிய புதனின் வீட்டில் குரு, ராசிக்கு 10ஆம் வீட்டில் குரு, ராசியில் சந்திரன். இதுவும் சிறப்பான அமைப்பு. சுபச்சந்திரன் சுயசாரம் பெற்று லக்னாதிபதி சுக்கிரன் மற்றும் 10ல் இருக்கும் ராகுவிற்கும் சாரநாதன் ஆகிறார். எனவே லக்னாதிபதி செவ்வாய் உச்சபலம் பெற்று 2ஆம் அதிபதி சுக்கிரன் மற்றும் ராகுவோடு சேர்ந்து 10ல் இருந்தாலும் பெரும்பாலான கிரகங்கள் சந்திரன் மற்றும் குருவின் தொடர்பில் உள்ளதால் இவர் சிவில் லாயராக பணியாற்றுகிறார். அடுத்தது 4வது உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். 4வது உதாரண ஜாதகம் கன்னி லக்ன ஜாதகர். லக்னாதிபதி புதன் 9ல் செவ்வாய் சாரம் பெற்று சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்துள்ளார். லக்னத்தில் எந்த கோளும் இல்லை. செவ்வாய் 8ஆம் பார்வையாகவும் சனி 10ஆம் பார்வையாகவும் லக்னத்தை பார்க்கிறார்கள். இந்த ஜாதகர் சிவில் மற்றும் கிரிமினல் லாயராக உள்ளார். 2ஆம் பாவக அதிபதி சுக்கிரன்
செவ்வாய் சாரம் பெற்று 10ஆம் பாவக அதிபதியான செவ்வாய் சாரம் பெற்ற புதனுடனும், செவ்வாய் சாரம் பெற்ற 12ஆம் அதிபதி சூரியனுடனும், செவ்வாய் சாரம் வாங்கிய 11ஆம் அதிபதியாகிய ஒளியற்ற அமாவாசை உச்ச சந்திரனுடனும் சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று 9ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் அதிபதி சனி 3ஆம் பார்வையாக 6ஆம் வீடான தன் வீட்டில் உள்ள செவ்வாய் மற்றும் ராகுவை பார்வை செய்கிறார். ராகு செவ்வாய் சேர்க்கை ஜாதகத்தில் ஏற்படுகிறது. 6ஆம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 9ஆம் பாவகத்தில் உள்ள லக்னாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி புதனையும், வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் மற்றும் சூரியன் சந்திரனையும் பார்க்கிறார். 8ஆம் பார்வையாக லக்னத்தையும் பார்க்கிறாரு. இதுவே இவர் குற்றவியல் வழக்கறிஞராக இவரை மிகச் சிறப்பாக பரிணமிக்க வைத்தாலும், குருவும் 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும், 9ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டில் உள்ள 6ஆம் பாவக அதிபதியான சனியை பார்ப்பதாலும், 1 மற்றும் 10ஆம் பாவக அதிபதியான புதன் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறுவதாலும் இந்த ஜாதகர் சிவில் வழக்குகளையும் பார்க்கிறார். இரண்டிலேயுமே இவர் சிறப்பாக விளங்குகிறார் எனலாம். அடுத்ததாக 5வது உரை ஜாதகம். நிறைவாக ஒரு நீதிபதியின் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். 5வது உதாரண ஜாதகம் இது. சிம்ம லக்ன ஜாதகர். லக்னாதிபதி சூரியன் 2, 11ஆம் பாவக அதிபதியான புதனின் சாரம் பெற்று புதனுடனும், உச்ச பலம் பெற்ற சுக்கிரனுடனும், ராகுவுடனும் சேர்ந்து 8ஆம் பாவகத்தில் நட்பு பலத்தில் அமர்ந்துள்ளார். குருவும் பௌர்ணமி சந்திரனும் கேதுவும் 7ஆம் பார்வையாக சூரியனை பார்க்கின்றனர். லக்னம் சுத்தமாக இருப்பதும் சிறப்பு. வாக்குஸ்தானத்தில் குரு 2இல் குரு அமர்ந்து ஒளிமிக்க பௌர்ணமி சந்திரனுடன் சேர்ந்து லக்னாதிபதி சூரியனின் சாரம் பெற்று அமர்ந்து 2ஆம் பாவக அதிபதியான புதனை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். எவ்வளவு சிறப்பானதுன்னு பாருங்க. இந்த அமைப்பிலிருந்து இவரின் திருவாயிலிருந்து வரும் தீர்ப்புகள் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. மேலும் 10ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் உச்ச பலம் பெற்று 2 மற்றும் 11ஆம் பாவக அதிபதியான புதனின் சாரம் பெற்று லக்னாதிபதி மற்றும் வாக்கு ஸ்தானாதிபதியுடன் அமர்ந்துள்ளார். அவரின் அதிகாரம் மிக்க அறிவுபூர்வமான நுணுக்கமான பேச்சினால் தனது பதவியை அழகாக்க ஜாதகருக்கு மேற்கூறிய அமைப்பானது அனைத்து கிரகங்களும் உதவுகிறது. அதாவது 2ஆம் பாவக அதிபதியான புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அதனால் பரிவர்த்தனை யோகமும் இந்த ஜாதகத்தில் நீதிபதிக்கு உண்டாகி இருக்கிறது. சூரியனுடன் புதன் சேர்வதால் புத ஆதித்ய யோகமும் அமைந்திருக்கிறது. குருவின் 7ஆம் பார்வை மற்றும் உச்ச சுக்கிரனுடன் சேர்வதால் 2ஆம் அதிபதி புதன் நீசபங்கமும் அடைகிறார். குருவின் 9ஆம் பார்வை நீதிபதியின் 10ஆம் பாவகத்தின் மேல் உள்ளது. தொழிலை குறிக்கும் கோளான சனி 9இல் நீசம் பெற்று 10ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அதே 6ஆம் வீட்டை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அடுத்து தைரியத்தை குறிக்கும் செவ்வாய் கேந்திரத்தில் ஆட்சி பலம் பெற்று 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பது தைரியமாக தனது பணியை ஜாதகரை மேற்கொள்ள செய்யும். ஏனெனில் கொலைகாரனையும் நீதிபதி கையாள வேண்டியிருக்கிறது. 10ஆம் பாவக அதிபதி சுக்கிரன் உச்சம், குருவின் நேரடி தொடர்பு, செவ்வாயின் ஆட்சி பலம், பலவித யோகங்களும் சேர்ந்து இந்த ஜாதகரை நீதிபதியாக்கும் யோகத்தை வழங்கி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் வம்பு வழக்குகளில் சிக்கியிருக்கும் ஜாதகர்கள் தனது ஜாதகம் என்ற கர்மாவை புரிந்து கொள்வதை விட ஜோதிடர் கூறும் பரிகாரங்களையே முழுவதும் நம்பி இருக்கின்றனர். பரிகாரங்கள் என்பது வழக்கிற்கான வெற்றியை தராது. இருப்பினும் சில செயல்பாடுகள் வழக்கு என்ற கர்மாவை கடக்க ஜாதகருக்கு உதவும். பரிகாரம் என்பது பிரச்சனைக்கு தீர்வல்ல என்பது ஜாதகர் அறியாவிட்டாலும் ஜோதிடராகிய நாம் நன்கு அறிந்ததே. மேலும்
பார்வையே இல்லாத ஒருவரை பார்த்து ராஜ பார்வை பார்க்க சொல்வது எவ்வளவு பெரிய தவறோ அவ்வளவு பெரிய தவறு பரிகாரங்களை ஜாதகரின் சக்திக்கு மீறி அறிவுறுத்துவது. இருப்பினும் வழக்கு என்ற கர்மாவை ஜாதகர் கடக்க சில செயல்பாடுகளை ஜோதிடராகிய நாம் ஜாதகருக்கு அவரின் சூழ்நிலைக்கேற்ப பின்வருபவற்றை அறிவுரைக்கலாம் என்பது எனது கருத்து. அதாவது சுதர்சன ஹோமம் செய்ய சொல்வது, கணபதி ஹோமம் செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்களை முறையாக செய்வது, துர்க்கை வழிபாடு, அனுமன் வழிபாடு, முருகன் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு போன்ற வழிபாடுகள் ஜாதகருக்கு தைரியத்தை தரும். விஷ்ணு சகஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், வேல்மாறல், அனுமன் சாலிசா போன்ற பாராயணங்கள் மனதிற்கு ஜாதகருக்கு தெளிவை தரும். ஆலய வழிபாடுகள் மன அமைதியை தரும். குறிப்பாக தான தர்மங்கள் செய்வது ஜாதகரின் ஊழ்வினையை குறிக்கும். ஜாதகரின் நிலைக்கேற்ப மேற்கூறியவற்றை நாம் ஜாதகரை செய்ய சொல்லலாம். இறுதியாக வழக்கு என்பது 6ஆம் பாவகத்தின் சோதனை, தீர்ப்பு என்பது 6ஆம் பாவகத்தின் தர்மம், அமலாக்கம் என்பது 10ஆம் பாவகத்தின் அதிகாரம். மேலும் புதன் இல்லாமல் வாதம் இல்லை, குரு இல்லாமல் நீதி இல்லை, சனி இல்லாமல் நடைமுறை இல்லை, செவ்வாய் இல்லாமல் தைரியம் இல்லை. அதாவது ஜாதகம் என்பது ஒரு வரைபடம், கர்மம் என்பது ஒரு இயக்கம், தர்மமே அதன் இறுதி தீர்ப்பு. சிக்கல்கள் சிலருக்கு தண்டனை, சிலருக்கு உயர்வு. இதுவே ஜோதிடத்தின் ஆழம். எனது கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். எனது உரையில் இருக்கும் சிறப்பானவைகள் அனைத்தையும் எனது குருவின் திருவடியில் சமர்ப்பித்து வணங்குகிறேன். அதே வேளையில் எனது உரையில் இருக்கும் தவறானவைகளுக்காக நானே பொறுப்பேற்றி அதை திருத்திக் கொள்ளவும் உறுதியளித்து வாய்ப்பளித்த எனது குரு ஐயா திரு மீனம் KS மணிபட்டாச்சாரியார் அவர்களுக்கும், எனது உரையை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிடர்களுக்கும், ஆதரவும் ஊக்கமும் அளித்து உதவிய அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் எனது ஆத்மார்த்தமான பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்புங்கம்மா. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். என்ன தலைப்பு எடுத்துட்டோமோ அந்த தலைப்புல A to Z அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய உரை இருந்தது. தெளிவான உச்சரிப்பு, தெளிவான கருத்துக்கள், அந்த விதிமுறைகளோடு பொருந்தி வரக்கூடிய உதாரண ஜாதகங்கள் அப்படின்னு பல நிலைகள்ல உங்களுடைய இன்றைய வகுப்பு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருந்தது. மிகுந்த மகிழ்ச்சி. அனைவருக்குமே நல்ல பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து உங்களுடைய ஜோதிட ஞானம் நல்லா அதிகரிக்கணும், தொடர்ந்து ஜோதிட ஆய்வுகள் அதிகரிக்கணும், உங்களுடைய ஜோதிட பயணம் நிரந்தர வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நாங்க பிரார்த்தனை செய்துக்கணுங்கம்மா. நன்றி, வணக்கம். அனைத்து ஜோதிடர்களும் வணக்கம். இன்றைய வகுப்பு நிச்சயமாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அனைத்து ஜோதிடர்களும் மீண்டும் நாளைய தினத்தில் சந்தித்து இன்னொரு தலைப்பில் உரையாடுவோம். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா.